செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தீபாவளி பண்டிகையை ஒட்டி கோவையில் உள்ள கடைகளில் இனிப்பு பலகாரங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி வருகின்றனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். மட்டன் கறிக்குழம்பில் வயகரா, மதுபானத்தில் பிபி, தூக்க மாத்திரை என திட்டம் போட்டு கணவரை கொன்று நாடகமாடியிருக்கிறார் மனைவி. தெலுங்கானாவில் அரங்கேறிய அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? மத்திய பிரதேசத்தில் கணவரின் தம்பியை ஹனி டிராப்பில் சிக்க வைத்து பணம் பறிக்க முயன்றிருக்கிறார் அண்ணி. தோழியை ஏவி ஸ்கெட்ச் போட்டவர் சிக்கியது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. சைபர் கிரிமினல்களின் டிஜிட்டல் அரஸ்ட் மோசடி வலையில் அடுத்தடுத்து அரசியல் பிரமுகர்கள் சிக்கி பணத்தை இழந்து வருகின்றனர். எம்எல்ஏ மோசடிக்காரர்கள் 1.7 கோடி ரூபாய் சுருட்டியது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. உத்தரப்பிரதேசத்தில் சகோதரனின் மருத்துவ செலவுக்காக கணவர் வீட்டிலேயே 30 லட்சம் ரூபாயை திருடிய மனைவியை போலீசார் கைது செய்தனர். கொள்ளைக்கு திட்டம் போட்டு கொடுத்துவிட்டு அப்பாவை போல நாடகமாடியவர் குடும்பத்துடன் சிக்கியது எப்படி? ஹரியானாவில் பெண் யூடியூபர் கொலை வழக்கில் அவருடைய காதலரான ஆண் யூடியூபர் கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. விசாரணையில் போலீசாருக்கு உதவுவது போல நடித்து ஏமாற்றிய காதலர் சிக்கியது எப்படி? ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஆசிரியை ஒருவர் ஹைதராபாத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மனைவியை வீட்டில் விட்டுவிட்டு கணவர் சொந்த ஊர் சென்ற நிலையில் மனைவிக்கு நடந்தது என்ன? கேரளாவில் நகை மற்றும் பணத்துக்காக பெண் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவலரின் மனைவி கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தோழியின் வீட்டில் நுழைந்து பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு அவரை எரித்து கொலை செய்த கொடூர பெண் சிக்கியது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.